புதுச்சேரி நகரப்பகுதியான நெல்லித்தோப்பில் ஆள் நடமாட்டம் உள்ள பகுதியில் டிப்டாப் ஆசாமிகள் பைக் திருடும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு அருள் படையாட்சி வீதியில் தனியார் நிறுவன ஊழியர் வீட்டின் முன்பு விலை உயர்ந்த பைக் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அப்போது அந்த வழியை சென்ற 2 இளைஞர்கள் பைக்கை நோட்டமிட்டபடி சென்றனர். பின்னர் சிறிது நேரத்தில் திரும்பி வந்து அவர்கள் இருசக்கர வாகனத்தை கள்ளசாவி கொண்டு திறந்து வாகனத்தை திருடி சென்றனர். இதுகுறித்து வாகனத்தின் உரிமையாளர் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து இருசக்கர வாகனத்தை திருடி சென்ற இளைஞர்களை தேடி வருகின்றனர். டியூஷன் சென்று வந்த சிறுமியை அழைத்து சென்று பாலியல் பலாத்காரம் செய்த முதியவரை போக்சோ வழக்கில் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி மேட்டுப்பாளையம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியை சார்ந்த 11 வயது சிறுமி நேற்று முன்தினம் காலை அதே பகுதியில் டியூஷனில் படித்துவிட்டு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது அதே பகுதியை சார்ந்த முதியவர் ஒருவர் சிறுமியிடம் பேச்சு கொடுத்தபடி அருகிலுள்ள வீட்டிற்கு அழைத்து சென்று பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். இந்நிலையில் சிறுமி பள்ளிக்கு செல்ல நேரமாகியும் அவர் வீட்டிற்கு வராததால் சந்தேகமடைந்த அவரது பெற்றோர் தேடினர். அப்போது சிறுமி ஒரு வீட்டின் அருகே அழுது கொண்டிருந்தார். சிறுமியிடம் விசாரித்த போது அதே பகுதியை சார்ந்த முதியவர் புஷ்பநாதன் வயது 76 சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ததும் தெரியவந்தது. இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் மேட்டுப்பாளையம் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து புஷ்பநாதனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் இணைய வழி மூலமாக 7 பேரிடம் ரூபாய் 3.62 லட்சம் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். வெளியூரை சார்ந்த நபரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வங்கி அதிகாரிகள் போல் பேசினார். அதில் வங்கிக் கணக்கின் KYCயை புதுப்பிக்க ATM கார்டு விவரங்களை கேட்டதாக கூறப்படுகிறது. இதை நம்பிய அவர் மர்ம நபருக்கு அனைத்து விவரங்களையும் தெரிவித்தார். அதன்பின் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து 97,000 ரூபாயை மோசடி கும்பல் எடுத்து ஏமாற்றியுள்ளது. அதேபோல கோரிமேட்டை சார்ந்த பெண் பகுதி நேர வேலையாக ஆன்லைனில் முதலீடு செய்து 1,04,165 ரூபாய் ஏமாந்தார். வம்புப்பேட்டை சார்ந்தவர் 57,100, அரியங்குப்பத்தை சார்ந்தவர் 35,000, வெளியூரை சார்ந்தவர் 38,000, முதலியர்பேட்டை சார்ந்த நபரிடம் 19,600 மற்றும் பெண் நபரிடமிருந்து 11,418 என 7 பேர் 3,62,283 ரூபாய் இழந்திருக்கிறார்கள். இந்த புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் நடந்த தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் 1,230 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டு 10,37,48,342 ரூபாய்க்கு தீர்வு காணப்பட்டது. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் செயல் தலைவரும் உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியுமான சூரியகாந்த் உத்தரவின்படியும் புதுச்சேரி மாநில சட்டப்பணிகள் ஆணையத்தின் செயல் தலைவர் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியுமான சுரேஷ்குமார் வழிகாட்டுதலின்படி தேசிய மக்கள் நீதிமன்றம் புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்றது. அதேபோல காரைக்கால் மாவட்ட நீதிமன்ற வளாகத்திலும் மாகி மற்றும் ஏனாம் நீதிமன்ற வளாகத்திலும் நடைபெற்றது. புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் 16 அமர்வுகளும், சட்டப்பணிகள் ஆணையத்தில் 1 அமர்வும், தலைமை நீதிபதி ஆனந்த், சட்டப்பணிகள் ஆணைய உறுப்பினர் செயலர் அம்பிகா, மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைய செயலர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது. மேலும் காரைக்காலில் 5 அமர்வுகளும், மாகி ஏனாமில் தலா 1 அமர்வும் என 24 அமர்வுகள் செயல்பட்டது. நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் மற்றும் நேரடி வழக்குகள் 6,000 எடுத்துக்கொள்ளப்பட்டு 1,230 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டு 10,37,48,342 ரூபாய்க்கு தீர்வு காணப்பட்டது. இவற்றில் நீதிமன்ற நிலுவையிலிருந்து 1,100 வழக்குகள் முடிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. விளையாட்டு வீரர்களை புறக்கணிக்கும் புதுச்சேரி அரசை கண்டித்து விரைவில் பந்த் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக விளையாட்டு வீரர்கள் நலச்சங்கத்தினர் அரசிற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி விளையாட்டு வீரர்கள் நலச்சங்கம் சார்பில் விளையாட்டுத் துறையை செயல்படுத்த வேண்டும், விளையாட்டு வீரர்களுக்கு நிதி உதவி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் முத்தியல்பேட்டை மணிகுண்டு அருகே நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் வலவன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள், பொதுநல அமைப்பினர் கலந்து கொண்டு புதுவை அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வலவன், புதுச்சேரியில் தொடர்ந்து விளையாட்டு வீரர்கள் புறக்கணிக்கப்பட்டு வருகின்றனர் என்றும்
கடல் சார்ந்த பகுதியான முத்தியால்பேட்டை பகுதிகள் ஒலிம்பிக் சங்கத்தால் அனுமதிக்கப்பட்ட பீச், வாலிபால் உட்பட கடல் சார்ந்த விளையாட்டு அரங்குகளை ஏற்படுத்த வேண்டும் என்றும் கூறினார். மேலும் கட்டி முடிக்கப்பட்டுள்ள சர்வதேச நீச்சல் குளம், விளையாட்டு அரங்குகளை உடனடியாக திறக்காவிட்டால் விளையாட்டு வீரர்களை ஒன்று திரட்டி பந்த் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் அரசிற்கு எச்சரிக்கை விடுத்தார். பிரதமர் நரேந்திர மோடி பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி பாஜக இளைஞரணி சார்பில் நடைபெறவுள்ள மராத்தான் போட்டியில் பங்கேற்க QR கோட் ஸ்கேனரை மாநில தலைவர் ராமலிங்கம், அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் வெளியிட்டனர். பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இளைஞர்களின் நலம், முன்னேற்றம், ஒழுக்கம், போதை பழக்கம் இல்லாத இந்தியா ஆகியவற்றை வலியுறுத்தி நாடு முழுவதும் 75 இடங்களில் செப்டம்பர் 21ஆம் தேதி நமோ மராத்தான் போட்டி நடைபெறவுள்ளது. அந்த வகையில் புதுச்சேரி பாஜக இளைஞரணி சார்பில் புதுச்சேரியிலும் மராத்தான் போட்டி நடைபெறவுள்ளது. இதுகுறித்து பாஜக மாநில இளைஞரணி தலைவர் வருண் முன்னிலையில் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் இன்று பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அவர்கள், பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு செப்டம்பர் 21ஆம் தேதி டெல்லியில் நடைபெறும் நமோ மராத்தான் நிகழ்ச்சியை பிரதமர் காணொலி மூலமாக துவக்கி வைக்கிறார். அதே தினத்தில் புதுச்சேரியிலும் பாஜக இளைஞரணி சார்பில் நமோ மராத்தான் போட்டி நடைபெற உள்ளது என்றும் கூறினர். இதில் சுமார் 3000 போட்டியாளர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்தனர். மேலும் இந்த போட்டியில் பங்கேற்க QR கோட் ஸ்கேனரை வெளியிட்டனர். இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது பாஜக ஊடகத்துறை தலைவர் நாகேஸ்வரன் மற்றும் இளைஞரணி நிர்வாகிகள் உடன் இருந்தனர். மலேசியா இந்திய நட்புறவு இயக்கம் சார்பில் நல்வாழ்வு நடைபயண பிரசாரம் புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்றது. புதுச்சேரிக்கு சுற்றுலா பயணிகளாக வருகை தந்த மலேசியா குடியுரிமை பெற்ற இந்தியாவின் வம்சாவளியினர் மற்றும் சீன வம்சாவளியினர் அடங்கிய குழுவினர் சுமார் 40 பேர், இந்தியாவை சார்ந்த குழுவினர் சுமார் 60 பேர் என மொத்தமாக 100 பேர் இணைந்து இந்த நடைபயண பிரசாரத்தை மேற்கொண்டனர். இந்த நடைபயணத்தை புதுவை சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை அருகிலிருந்து புறப்பட்டு நடைபயணமாக கடற்கரை சாலை, தூய்மா வீதிகளில் சென்று மக்களின் நலன் மற்றும் நல்வாழ்வு பிரசாரம் மேற்கொண்டார். இந்தியாவிற்காக மலேசியா தூதரக தலைமை அலுவலர் சரவணகுமார் குமார வாசகம், மலேசியா சுற்றுலா பயணிகள் குழுவின் தலைவர் தத்தோ சந்திரன், புதுவை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். நோய் வராமல் தடுப்பது எப்படி, உணவு பழக்க வழக்கம் உள்ளிட்ட நலன் சார்ந்த பிரசுரங்களை இக்குழுவினர் முன்னெடுத்தனர். புதுச்சேரி இந்திராநகர் தொகுதி திமுக அலுவலகத்தை திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் திறந்து வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி இந்திராநகர் தொகுதி திமுக அலுவலகம் திறப்பு விழா மற்றும் திமுக பிரமுகர் பசிபிக் சங்கர் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அலுவலகம் திறப்பு மற்றும் பிறந்தநாள் விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா திமுக அலுவலகத்தை திறந்து வைத்து பிறந்தநாள் கொண்டாடிய பசிபிக் சங்கருக்கு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்துகள் கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். விழாவில் இந்திராநகர் தொகுதியை சார்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய குடும்பத்தினருக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு சிக்கன் பிரியாணியும் வழங்கினார். விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கனடி, செந்தில்குமார், சம்பத் மற்றும் புதுச்சேரி மாநில கதிர்காமம் தொகுதி திமுக பிரமுகர் வடிவேலு, முத்தியல்பேட்டை தொகுதி திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன், உழவர்கரை தொகுதி திமுக பிரமுகர் கலிய கார்த்திகேயன் உள்ளிட்ட அனைத்து தொகுதியின் திமுக பிரமுகர்கள் பிறந்தநாள் கொண்டாடிய இந்திராநகர் தொகுதி திமுக பிரமுகர் பசிபிக் சங்கருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். உருளையன்பேட்டை தொகுதியில் உப்பனாறு அருகே உள்ள பகுதிகளில் மழைநீரை வெளியேற்றும் வகையில் ரூபாய் 37 லட்சம் செலவில் அமைக்கப்பட்ட மழைநீர் உறிஞ்சும் இயந்திரத்தை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு மக்கள் பயன்பாட்டிற்காக இயக்கி வைத்தார். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட உப்பனாறு மழைநீர் வடிகால் வாய்க்காலை சுற்றியுள்ள பகுதிகளான குபேர் நகர், வாஞ்சிநாதன் வீதி, சுப்பிரமணிய சிவா வீதி, காமராஜர் வீதி, அந்தோணியர் கோவில் வீதி, அரசு குடியிருப்பு பகுதி, நேரு நகர், சகாய மாதா பாடசாலை வீதி, பாரதிதாசன் வீதி, பூங்குளம், கென்னடி நகர், சாரதி நகர், சாந்தி நகர், இளங்கோ நகர் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் மழை காலங்களில் உப்பனாறு வாய்க்காலில் மழைநீர் கரை புரண்டு ஓடுவதால் மேற்கண்ட மக்கள் வசிக்கும் பகுதிகளில் மழைநீர் அதிக அளவில் சூழ்ந்து கொள்கிறது. இதனால் அப்பகுதி மக்கள் மிகவும் பாதிப்படைந்து தங்களின் உடைமைகளையும் இழக்கின்ற நிலை ஏற்பட்டுள்ளது.
இதனை அறிந்த உருளையன்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேருவின் தொடர் முயற்சியின் காரணமாக பொதுப்பணித்துறையின் மூலமாக ரூபாய் 37 லட்சம் செலவில் முதல் கட்டமாக குபேர் நகர் பகுதியில் மழைநீர் உறிஞ்சும் இயந்திரம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் நேரு மக்கள் பயன்பாட்டிற்காக இயக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், மனிதநேய மக்கள் சேவை மைய நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். அரியங்குப்பம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் தேர் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு திருப்பலிகள் கலந்து கொண்ட கிறிஸ்தவர்களுக்கு அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் பிஸ்கெட், சமோசா, கேக் அடங்கிய உணவு தொகுப்புகளை வழங்கினார். அரியங்குப்பம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் ஆடம்பர தேர் பவனியையொட்டி இன்று காலை சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட திரளான கிறிஸ்தவர்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். பின்னர் திருப்பலி முடிந்து வெளியே வந்த கிறிஸ்தவர்களுக்கு அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஏற்பாட்டில் ஆலய வளாகத்தில் கேக் மற்றும் இனிப்புகள் அடங்கிய தொகுப்புகள் வழங்கப்பட்டது. ஆலய வழிபாட்டு தலத்திற்கு வந்த பக்தர்கள் 1000க்கும் மேற்பட்டோருக்கு கேக், சமோசா, பிஸ்கெட், கட்லெட், ஒரு பேக்கேஜ் மற்றும் வாட்டர் பாட்டில் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தொகுதியின் கழக செயலாளர் ராஜா மற்றும் தொகுதி தலைவர் ராஜேந்திரன், அம்மா பேரவை இணை செயலாளர் ஜீவா, தொகுதியின் துணை செயலாளர் சிவா, வார்டு கழக செயலாளர் ஜெயக்குமார், பாலு, மாவட்ட பிரதிநிதி குமரன், வார்டு துணை செயலாளர் அன்பு, எம்ஜிஆர் மன்ற தொகுதி செயலாளர் சரவணன், செல்வம், வேலு மற்றும் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். கோபாலன் கடைப்பேட் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வர்ணமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் கோபாலன் கடைப்பேட் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ வர்ணமுத்து மாரியம்மன் ஆலய 78ஆம் ஆண்டு மகா உற்சவ திருவிழா வெகு விமர்சையான முறையில் நடைபெற்றது. கடந்த வியாழக்கிழமையன்று தொடங்கிய திருவிழாவில் கொடிக்கட்டுதல் நிகழ்ச்சி, வெள்ளிக்கிழமை அன்று அம்மனுக்கு பார்சாகி வார்த்தல், பொங்கல் வைத்தல், செடல் போடுதல், அலகு குத்துதல், கும்பம் கொட்டுதல், அம்மன் திருவீதி உலா உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நேற்று காலை அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டு விழாவும் இரவு சுவாமி ஊஞ்சல் உற்சவம் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஊஞ்சல் உற்சவத்தை கண்டு களித்து சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சியில் நாட்டாமை வீரவேல், செயலாளர் வீரப்பன், தணிகை மலை, ஏழுமலை, அகிலன், சங்கர், துளசிங்கம், பூவரசன், சஞ்சீவ் உட்பட ஆலய நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அருகே இடையஞ்சாவடி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள நூற்றாண்டு பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீதேவி பூமாதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயத்தில் அஷ்டபந்திர கும்பாபிஷேக விழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அருகே இடையஞ்சாவடி பகுதியில் எழுந்தருளியுள்ள நூற்றாண்டு பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீதேவி பூமாதேவி ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலய அஷ்டபந்திர கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக 12ஆம் தேதி காலை அணுகை, தும்பிகை, ஆழ்வார் பிரதாட்சணை, சுதர்சன ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், கோபூஜை, பூர்வி தொடர்ந்து அங்குராபரணம், சேம கும பாலிகா மகா ஹோமம் உள்ளிட்ட பூஜைகளுடன் முதல் கால பூஜை துவங்கியது. பின்னர் 2ஆம் கால பூஜையில் பொன்னியாக வாசகம், யாகசாலை, மகா சாந்தி ஹோமம், மூலவர் உற்சவ திருமஞ்சினம், பூர்ணாகிதி உள்ளிட்ட பூஜைகளுடன் 4ஆம் கால பூஜை நிறைவை தொடர்ந்து மகா பூர்ணாகிதி காண்பிக்கப்பட்டு காலை 8:30 மணியளவில் கலச புறப்பாடு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வேத குருமார்கள் வேத மந்திரங்களை முழங்க அருள்மிகு ஸ்ரீதேவி பூமாதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலய விமான மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வெண்ணெய் முட்டும் அளவிற்கு கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுமை நகரில் அருள்மிகு ஸ்ரீ ஐயப்ப சுவாமி திருக்கோவிலில் கருங்கல்லாலான நிலப்படி வாசக்கால் வைக்கும் நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அருள்மிகு ஸ்ரீ ஹரிஹர புத்திரர் சேவா சங்கம் சார்பில் அருண்பார்த்தபுரத்திலிருந்து கொம்பாகம் செல்லும் வழியில் TRTA அவென்யூ புதுமை நகரில் அருள்மிகு ஸ்ரீ ஐயப்ப சுவாமி திருக்கோவிலில் கருங்கல்லாலான நிலப்படி வாசக்கால் வைக்கும் நிகழ்வு விமர்சையாக நடைபெற்றது. நிகழ்ச்சியொட்டி காலை விக்னேஸ்வரா பூஜை, நவக்கிரக பூஜை, வாஸ்து சாந்தி பூஜை, கருங்கால் நிலப்படி சுத்தி பூஜை நடத்தப்பட்டது. தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான
கருங்கல்லாலான வாசக்கால் நிறுத்தும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தொடர்ந்து மஞ்சளால் செய்து வைக்கப்பட உள்ள ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு பூஜை செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதில் சங்க தலைவர் சுந்தர லட்சுமி நாராயணன், கௌரவ தலைவர் சம்பந்தம், பொதுச் செயலாளர் ஏழுமலை, ஸ்ரீ ஐயப்ப சேவா சங்கத்தின் முன்னாள் தலைவர் ஆறுமுகம், சட்ட ஆலோசகர் கணேசன் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பிரிட்ஜெட்ஸ் லேர்னிங் வித்யாலயா பள்ளிகள் ஆட்டிசம் சொசைட்டி மற்றும் டிஸ்லெக்சியா அசோசியேஷன் சார்பில் பெற்றோர் ஆசிரியர்களுக்கான சிறப்பு பயிலரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரி தந்தை பெரியார் நகரில் இயங்கி வரும் பிரிட்ஜெட்ஸ் லேர்னிங் வித்யாலயா பள்ளிகள் ஆட்டிசம் சொசைட்டி மற்றும் டிஸ்லெக்சியா அசோசியேஷன் சார்பில் பெற்றோர் ஆசிரியர்களுக்கான சிறப்பு பயிலரங்கம் நடைபெற்றது. பள்ளியின் தாளர் புவனா வாசுதேவன் தலைமை தாங்கினார். ஜிப்மர் முன்னாள் டீன் மகாதேவன் வாழ்த்தி பேசினார். ஜிப்மர் குழந்தை சிகிச்சை நிபுணர் பிரசன்னா வீடு முதல் பள்ளி என்ற தலைப்பில் சிறப்பு தேவைகள் கொண்ட குழந்தைகளின் உணர்ச்சி தேவைகளை புரிந்து கொள்ளுதல், வீட்டிலேயே செய்யக்கூடிய கற்றல் செயல்முறைகள், கற்றல் நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளித்தார். மேலும் குழந்தைகள் படிப்பு மற்றும் எழுத்து பயிற்சியில் முன்னேறுவதற்காக வழிமுறைகளை எடுத்துரைத்தார். இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை மனநல மருத்துவர் வித்யா பெற்றோரின் மனநலம், மன அழுத்தம் மேலாண்மை மற்றும் மனசோர்வை சமாளிப்பது குறித்து பயிற்சி அளித்தார். குழந்தைகளுக்கான வீட்டு தெரப்பி முறைகள், மன உணர்ச்சிகளின் தேவைகள், சீரான பயிற்சிகள், பெற்றோருக்கான மன அழுத்த கட்டுப்பாடு, தன்னலம் காக்கும் நடைமுறைகள், தியானம் மற்றும் மாணவர்களுக்கு எளிய வழிகாட்டல் செயல்முறைகள் குறித்து விளக்கமளித்தார்.